வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம 5வது சாப்டர் 6வது சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஆரம்பத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசினு பிளாக்லாம் சொல்கிறான். இந்த முறை யாராவது கண்ணியமான வருவார்களா. ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்கிறான், அங்கே இருக்கிற அந்த ஆள் சிறந்தவன் போன் தோன்றுது. அவன் புதிய டிராகன் இளவரசன் லீலிவான் முன்னாள் துணை பேரரசனான கியோமோன் 3ஐ சேர்ந்தவர். 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தி ஸ்லாஷ் போட்டுன்னுக்குறாங்க. இவன் வேற பார்த்துன்னுக்குறான். இவன் வேற நினைக்கிறான், அச்சச்சோ என் கத்தி வேற பறக்குதே. அவன் வேற சும்மா கத்தியில் வச்சு ஒரே ஒரு ஸ்லாஷ் அந்த சைடில் போய் வின்ட்டான். தஸ் இனேஃப் ஐயா சொல்கிறான், வா கிரேட் ஜாப் யூ ஜான். ஆமாம், இதுதான் நான் அவரை பார்த்த முதல் தடவை. பின்னர் லீலிவான் அவரை ஓஜியோ கிளானில் சேர்த்து கொண்டார். I did in the final mission and that lead a secret mission. We lost him. ஆனால் இந்த டைம் அது வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் டெஃப் ஃபாதர். லியா சொல்லுதா, ஜூனியர் பிரதர், 2வது பிரதர் வெளியே வருகிறார். 2 பேரும் அரேனால போய் நிற்கிறாங்க. தலைவர்களின் சீப்புகளை லீப்பர்களாக தொடங்குவது வழக்கம் அல்லவா. தாடி பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், வெளிப்படையாகவே அவர் தனது சொந்த திறமையை அடிப்படையில் அங்கீகரிப்பதின் விருப்பமாக கூறினான். தாடிக்காரன் சொல்கிறான், ஒருவேளை தலைவர் பொது சப்போர்ட் பெறுவதற்காக அப்படி செய்திருக்கலாம். ஓஹோ, திஸ் இஸ் கைட் அ குட் காய். அவன் மேலே கை போட்டுனுக்கிறவங்களாம் சொல்கிறான், உண்மையாக சொன்னால் முஜாமின் திறமைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன். சியோனின் செட்டு சேர்ந்தவர் ஒருவர் தலைவராக ஆனது வித்தியாசமாக இல்லையா. கை காட்டினே சொல்கிறான், உண்மையிலே 3 செட்டுகள். சியோயின் செட்டு மிகவும் பலவீனமானது. ஆனாலும் அங்கிருந்து ஒருவர் தலைவரானார். ஹீரோவில் டென்ஷனில் இருக்கிறான். உனக்கு என்ன தெரியும். டெமன் வைப்பாட்டை தோக்கடித்த மாஸ்டர் தனது லைஃப் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக பணிய வைத்தார். செட்டுக்குள்ளே இருக்கும் ரோகிகளுக்கு அது பொருந்தவில்லை என்றால் அவனுக்கு புரிய வைப்பேன். எப்படி இருந்தாலும் அது பிற்காலத்தின் ஒரு கதை. இப்போதைக்கு நான் லியாவை பாதுகாக்க கவனம் செலுத்த வேண்டும். ஸ்டார்ட். கத்தி வர எடுக்கிறாங்க. வர 2 பேர் நின்றுக்கிறாங்க. அவங்க கீழே பார்க்குறாங்களா. இன்னும் சொல்ல போனால் அவரை ஸ்குவாட் எடுத்துன்னு ஃபாஸ்ட்டாக வரான். நின்னத்துலேருந்து டெஸ்ட் மிஸ்டில் தப்பிக்கிறாரு அவர். இவன் வேறெல்லாம் பார்க்குறான். பில்லு வேற கடிக்கிறான். அவன் வேற 3 ஸ்லாஷ் விட்றான். 3 க்ளோனு அப்படியே சும்மா வளைவாக போகுது. பிக்கியை உக்காஞ்சி அப்படியே சும்மா காலிலே ஒரு அடி. அவனுக்கு அப்படியே வெறி கொண்டு போய் மூஞ்சிலே ஒரு அடி. அப்படியே சும்மா இது மாதிரி போகுது மூஞ்சில். அடிச்சடிக்கு நிஞ்சாட்டலியில் சுத்தல கண்ணில் அது மாதிரிக்குது. வாயிலேருந்து நொரெல்லாம் வந்துச்சு. இவங்கைக்கும் சிவங்கைக்கும் வெற்றி. வாவ், 2வது பிரதர் வென்றார். அவர் வெற்றி பெறுவதற்கு முன்னே இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடி இருக்கலாம். பின்னால் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, ஓ எல்லையற்ற ஒளி புத்தகங்களே, இங்கே யார் இருக்கிறார்கள். இது லீடரின் அன்பான மகள் இல்லையா. 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. லியா சொல்கிறான், உங்கள் 2 டாவோயிஸ்ட் யார். ஃபஸ்ட்டுக்கிறவன் சொல்கிறான், நான் மவுண்ட் வாங் செட்டு சேர்ந்தவன் சியோங் சிங் மிஸ். பின்னாங்களவன் சொல்கிறான், நான் சியாங் செட்டு சேர்ந்த யோங்ஸா. மை நேம் இஸ் பேக்லி லியா. லியா, ஹஹா, நீங்கள் யங் லேடி தலைவரோட மகள் எங்களுக்கும் தெரியும். என்ன அந்த ஆள். நீங்கள் எனக்கு சவால் விட விரும்புகிறீங்களா. அப்படியே 3 பேர் இருக்கிறாங்களா. 3 பேர் சண்டை போட்டுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. எல்லாரும் ஓடுறாங்க அவங்கள பார்த்து. எல்லாரும் தப்பிக்க பார்க்குறாங்க. லியா மேலே வீகத்துக்கு வராங்க. லியா மேலெல்லாம் இடிக்கிறாங்க. லியா வேற கீவி போகிறான். ஹீரோ வந்து டக்குன்னு பிடிக்கிறான். ஹீரோ வேற கேட்குறான், லியா லியா. அப்படியே மேலே வீட்டுக்கு வரான். குத்தி அப்படிக்கா தள்ளி விட்டான். ஜூனியர் பிரதர். ஹீரோ வேற பார்த்துன்னு இருக்கிறாங்களா. ஆளுங்களாம் வராங்க. ஹீரோ மேலே வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வேற அவளை கட்டி பிடிக்கிறான். மேலே அந்த அடிலாம் ஹீரோ மேலே வீது. ஜூனியர் பிரதர். ஹீரோ சொல்கிறான், இங்கேருந்து வெளியே போ. ஹீரோ வந்து அந்த கும்பலில் மாட்டுனுக்கிறான். லியோ வேற தள்ளி விட்டு போகிறாங்க. இப்படி தள்ளாதீங்க. ஹீரோ வேற பார்க்குறான். விஜிக்கியோங் அந்த ஆள் அந்த இடத்துல வில்லத்தனமாக சிரிச்சுன்னுக்கிறான். கூட்டத்தில் எல்லாரும் போகும்போது லியோ ஓரத்தில் நின்றுக்கிறான். லியோவை தள்ளி விடுறதுக்கு போகிறாங்க. அப்படியே ஹீரோ வேற கத்துறான், லியா பார்த்து. கால் வேற ஓரத்தில் இருக்குது. ஸ்லிப் ஆகி அப்படியே சும்மா அந்த இதுலேருந்து கீவியே போகிறான். அப்படியே கீவீராளா வீயும்போது ஹீரோ வேற லியா அப்படின்னு கத்தின்னு வரான். அப்படியே பின்னால் போய் கட்டியமாக பிடிச்சிக்கின்னு அப்படியே 2 பேரும் கீழே போயின்னு உருண்டின்னு போய் அந்த இடத்துல வின்ட்டாங்க. ஹீரோ வேற மேலே பார்க்குறான். அவன் வேற கத்தின வரான், தள்ளுவதை நிறுத்துங்கள். ஹீரோ வேற லியா காப்பாற்றுறதுக்கு கட்டியமாக பிடிச்சிக்கிறானா. எல்லாரும் மேலே வந்து வீறாங்க. ஹீரோ மேலேயே எல்லாரும் வந்து வீறாங்களா. ஹீரோ வேற கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். லியோவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. கெட்டியமாக பிடிச்சிக்கணும்னா ஹீரோவால் முடியல. மொத்த பேர் ஹீரோ மேலே இருக்கிறாங்க. பில்லு கடிச்சுன்னு லியோவை வேற காப்பாற்றுறான். இந்த இளம் உடலை வைத்துக்கொண்டு பெரியவரோட எடையை என்னால் தாங்க முடியாது. என்னோட இன்னர் எனர்ஜியால் நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். லியா மாட்டிக்கொண்டால் அவளை காப்பாற்ற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக எடுங்கள். எப்படியோ எல்லாரையும் நீக்கிட்டாங்க. ஹீரோவும் லியோவும் பத்துனுக்குறாங்க. ஹீரோ வேற பெருமூச்சு விடுறான். லியா லியா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா. ஜூனியர் பிரதர். தங்கச்சி. லியா லியா. லியால பெரிய பிரதரை போய் கட்டி பிடிக்கிறா.
அவர் வேற ஹீரோவை பார்க்குறாரு. விஷயங்கள் விசித்திரமான திருப்பத்தை எடுக்கின்றன. இவர் பெஞ்சில் தட்டி லியாவை ஏன் அந்த இடத்துக்கு இட்டுன்னு போன? ஐ ஆம் சாரி மேடம். மாம், இது லிட்டில் பிரதரோட தப்பு கிடையாது. ஐ பெக் யூ டு டேக் மீ. நான் தான் சொன்னம்மா. லியா போகணும் என்று சொல்லியிருந்தாலும் நீ அவளை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். நான் அவனுக்கு முயசா கல்வி புகட்டுவேன் அம்மா. தயவு செய்து அமைதியா இருங்கள். ஆல்ரைட், அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. அவன் படிக்காத வீட்டில் வளர்ந்ததால் குழப்பம் அடைந்திருக்க வேண்டும். மாம், அவன் தன் அப்பாவுடன் தனியாக வளர்ந்தான். அதனால் அவனுக்கு இன்னும் த தென்றன் த ஓல்ட் நாட் ஃப்ரம்லியர். படிக்காத வீட்டுக்காரரா? என்டிஎஸ் முன்பை விட அதிகமாக கடுமையாக பேசுகிறார். மேடம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க என்று நினைத்தேன். ஏனென்றால் லியாக்கு முன்பு போல மோசமான காயம் ஏற்படவில்லை. ஆனாலும் இதோ அவள் மேடம். சீனியர் பிரதர் இருவரையும் விட இன்னும் அவமானப்படுத்த விஷயங்களை அசிங்கமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு புரிந்தது. அதனால் தான் முன்பாக அவளுடைய மகளுக்கு பலமான காயம் அடைந்திருக்கும் போது மாஸ்டர் அவளுடன் சியோமாங்குவிற்கு வந்திருந்தார். இந்த டைம் தனது மகளுக்கு குறிப்பிட்ட காயம் எதுவும் இல்லாததால் மாஸ்டர் தற்காப்பு கலை மைதானத்தில் இஸ் த லீடர். மாஸ்டர் இங்கே இருப்பதால் அவர்கள் தங்கள் வார்த்தையை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இப்போதைக்கு நீங்கள் ட்ரைனிங் ஹாலில் தங்கி ட்ரைனிங் செய்வதால் லியாவை சந்திப்பதை தவிர்ப்பீங்கள். எஸ் சீனியர் பிரதர். ஜூனியர் பிரதர், கம் டு மை ரூம் ஃபார் மூமெண்ட்ஸ். இன்னும் திட்டுன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் ரூமில் நின்றுக்கிறாங்களா? உன்னிடம் டேராட்டவே நான் கேட்கிறேன். நீங்கள் லியாவை காதலிக்கிறீங்களா? கமான், அவள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. ரேலி? ஹீரோ சொல்கிறான், ஐ ஆம் சீரியஸ். யாங் சொல்கிறான், நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் 2 பேரும் லியா ஒத்து போகல. மேடம், உனக்கு லியோ பிடிக்கும் தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவாங்க. டோன்ட் வரி சீனியர் பிரதர். யாராவது லியாவை விரும்புவாங்களா? என்னை போன்றிய ஒரு முக்கியமற்ற பையனை. ஆல்ரைட், உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க இப்போ போகலாம். எஸ் தேர்டு சீனியர் பிரதர். ஐ ஆம் சாரி சென்டன் பிரதர். ஆனால் இந்த டைம் லியா உன்னிடம் அனுப்ப மாட்டேன். அப்படியே ரூமில் போய் கட்டில் பேசுமா பார்த்துக்கினா. தெரியாத போல் நடிப்பது எளிதல்ல. ஆனால் நான் உண்மையிலே என் முந்தைய லைஃப் ஓட்டத்தை பின்பற்ற வேண்டுமா? இன்னும் விஷயங்கள் சீரழிந்தாலும் எனக்கு தெரிந்த அனைத்தும் பயனற்ற ஆகிவிடும். எவன் என்னை திருப்பி அனுப்புவதால் மூலம் என்ன செய்ய போகிறாய்? நைட் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வேற காட்டுறாங்க. அப்படியே ஐ ஆம் சாரி டு மை யூஸ்வல் ஒர்க். ஒரு சாக்காக பயன்படுத்தியதற்கு வருந்துகிறேன். இது நன்றாக இருக்கிறது மாஸ்டர். என்னுடைய முந்தைய லைஃப் ஐ யூஸ் த கம்ப்ளைண்ட் பட் நோ ஐ ஆம் நோ கம்ப்ளைண்ட். உனக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் கியோனிங் செட்டு சவாரி செய்வார்கள். தங்கள் குடும்பத்தின் மரியாதை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அண்டு மேடம் முரிம் தலைவரின் மனைவி என்ற தனது பதவியை ஒருபோதும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார். நானும் மாஸ்டரும் போராடி கொண்டு இருக்கிறோம். மாஸ்டர் சொல்றாரு, லியாக்கு எந்த காயம் ஏற்படவில்லை, அதற்கு நன்றி. ஹீரோ சொல்றான், இல்லை, நான் தப்பு பண்ணிவிட்டேன். கடைசி வரைக்கும் அவளை நிறுத்தியிருக்கணும். மாஸ்டர் கேட்குறாரு, லியா பிடிவாத்தை உன்னால் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஹீரோ சொல்கிறான், சரி, அது கஷ்டம். உன்னை பற்றி மக்கள் எல்லா விதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அங்கே அது கடினமாக இருந்தாலும் சரி. ஐ கேன் மேனேஜ். நான் உள்ளே குதிக்கலாம், ஆனால் அதை மேல் பக்கத்தை காட்ட முடியாது. மக்களிடம் பேசும்போது ஒருவரை அந்தஸ்தை நான் கருத்தில் கொள்வதில்லை. நான் அந்த நபரை மட்டும்தான் பார்க்கிறேன். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் காலப்போக்கின் பெற்றவரிடமிருந்து நான் ஒழுங்கமைத்த ஒன்று இது. மாஸ்டர் சொல்றாரு, எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். ஓ அண்ட் லீ குடும்ப எஸ்டேட்டில் உங்கள் அப்பாவிடமிருந்து ஒரு வார்த்தை வந்துள்ளது. அவர் ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார். நீங்கள் லீவு நாளுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஃபாதர், இது எதை பற்றியது? என் அப்பா முன்பே எங்கு போயிருந்தால் ஆனால் இதற்கு முன்பு இதை போன்ற ஒரு செய்தியை நான் பெற்றதில்லை. இதை கடந்த காலத்திலிருந்து விளங்கிய மற்றொரு நினைவாக நான் கருத்த வேண்டுமா? சரி, யாருக்கு தெரியும். இப்போதைய ட்ரைனிங் செய்ய கவனம் செலுத்துகிறேன். ஸ்டார்டிங் த நெக்ஸ்ட் டே. ட்ரைனிங் ஹாலிலிருந்து கோயிங் பேக் அண்ட் ஃபோர்ஸ். ட்ரைனிங் முழுமையாக கவனம் செலுத்தினான். ஹீரோவில் அந்த ஸ்குவாடை வச்சு ட்ரைனிங் எடுத்துனுக்கிறான். ஸ்குவாடை வச்சு கிளாஸ் போட்டுனுக்கிறான். முன்னாலேயும் பின்னாலேயும் கவனமாக நேராக ஒரு ஸ்லாஷ் வச்சானா பின்னாலேயே அப்போ ஒரு ஸ்லாஷு. அப்படியே சுட சுட கப்பில் டீக்குது. மை பாடி இன்னும் இளமையாகவும் நிறுவப்பட்டிருப்பதால் அது விகாரமாக இருக்கிறது. சம்டைம் சீனியர் பிரதர், செகண்ட் சீனியர் பிரதர் விட் கம் டு டீச் மீ. குறிப்பாக உதவி காரணம் இல்லாவிட்டாலும்
தேர்டு சீனியர் பிரதர் அப்பப்ப ட்ரைனிங் ஆளுக்கு அங்கே வருவார். ஜூனியர் பிரதர், உங்கள் மனதில் கவனம் செலுத்துங்கள். 2 வாரத்துக்கு பிறகு மாஸ்டர் எஸ்பிளேன் மந்திரங்களுக்கு வந்தார். வெளிப்புற நகர்வுகள் வந்தன. ஓ, குறைந்தபட்சம் ஸ்குவாடு பாதை பொருந்தும் வரை. தஸ் ரைட். நான் நீண்ட காலமாக ட்ரைனிங் பெற்றிருந்தான் போல. ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறால, வெளிப்புற எனர்ஜி உள்புற எனர்ஜி, அதுதான் போதுமான இன்னர் எனர்ஜி. நான் அதை ஆதரிக்க முடிந்தால், இந்த குழந்தையாக இருந்தால் அவர்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.